ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனை எங்கே சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ். இந்த கவர்மெண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ண போகிறோம், எங்கே அந்த அப்ளிகேஷனை அனுப்ப போகிறோம் அப்படிங்கலாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் முதல் டைம் இந்த சேனல் வந்து பார்க்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து இமிக்ரேஷனோட நியூஸு, அதே மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் எங்கெல்லாம் இருக்குது கனடாவில், அதே மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் எங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குது எல்லாமே ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸையோ இல்லை ஃப்யூச்சர் இமிக்ரேஷன் நியூஸையோ எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், இந்த வெப்சைட் போய்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் டேரெக்டாக வந்து அப்ளிகேஷனோட இடத்துக்கு போய்க்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து டேரெக்டாக அந்த லிங்க் போட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துடும். இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய இடம். இங்கே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டிரைவராகவும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கலாம், இல்லை பிடெக் முடிச்சிருக்கலாம், எந்த கோர்ஸில் வேணால் நீங்கள் முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். எது முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ் முன்னே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதே எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிரைவராக இருந்தாலுமே 18லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் 18 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு, நான் எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுன்னு அடுத்தது சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நம்ம அனுப்பணும். இதை வந்து நார்மல் போஸ்ட்லலாம் நீங்கள் அனுப்பக்கூடாது. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் தான், ரிஜிஸ்டர்டு ஸ்பீட் போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும். அப்புறம் வந்து இதோட நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14th March 2024க்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடணும். அவங்களுக்கு 14th Marchக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்துடணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது அதாவது லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு வெறும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரேட் டெஸ்ட்னால் வந்து உங்களை ட்ரைவ் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அதுங்க டிரைவிங் டெஸ்ட்டும் நீங்கள் இங்கே கிளியர் பண்ணணும். அதை தவிர வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கும் ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் வைப்பாங்க. இப்போது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எடுத்து இங்கே பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதிக்கோங்க. லேப் அசிஸ்டண்ட்னா லேப் அசிஸ்டண்ட்டு, டிரைவர்னா டிரைவர், அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே ஃபோட்டோகிராஃபி, நீங்கள் உங்களுக்கு இதில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரியை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா நேமோ இல்லைனா உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் நேம். அதுக்கப்புறம் வந்து பர்மனண்ட் அட்ரஸ், அந்த அட்ரஸ் கொடுக்கும்போது கிளியராக கொடுங்க. உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்புறம் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனும் கிளியராக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 10th முடிச்சு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 10th டிப்ளமோ எல்லாம் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரியோட
இன்ஃபர்மேஷன்ஸுமே எல்லாமே இங்கே நீட்டாக கொடுத்துருக்கோங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஏற்கனவே வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க. அதனால் எங்கே வேலை பார்த்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸு யாராவது ஏற்கனவே இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேர் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன், நீங்கள் இங்கே சிக்னேச்சர் வந்து உங்கள் கைப்பட எழுதின சிக்னேச்சர் நீங்கள் சைன் போட்டிருக்கணும். இங்கே சைன் போட்டு பிளேஸு டேட், அப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சைன் போடணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொரியர் அனுப்பணும். அதுவும் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும். கவர்மெண்ட் ஸ்பீட் போஸ்ட்டில் அதை நீங்கள் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டாச்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் அட்டாச் பண்ணாட்டி உங்களோட அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து இந்த ரெக்யூப்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். ரெக்யூப்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருந்தாலும் அதையும் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அப்படி இல்லாட்டி அவங்க உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நீங்களும் ஃபியூச்சர் வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ.